சேலம் அருகே வனப்பகுதியில் வேட்டையாடச் சென்ற 2 பேரை வன காப்பாளர் பிடிக்கும் முயற்சித்த போது வன காப்பாளர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பாக்கம்பாடி கிராம பகுதியைச் சுற்றியுள்ள வனப்பகுதியில் துப்பாக்கியுடன் வேட்டையாட சுற்றித் திரிவதாக கிடைத்த தகவலின் பேரில் குரால் கிராமத்தைச் சேர்ந்த செல்லக்கண்ணு வயது 45 என்பவரையும் பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த பாலு வயது 45 ஆகிய 2 பேரையும் பிடித்து வனத்துறையினர் கைது செய்ய முயற்சித்த போது வனத்துறை அதிகாரிகளுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது வேல்முருகன் காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வன காப்பாளர் வேல்முருகன் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் பிடிபட்ட இருவரில் பாலு என்பவர் தப்பி ஓடிய நிலையில் செல்லக்கண்ணுவை வனத்துறை அதிகாரிகள் கைது செய்து உளுந்தூர்பேட்டையில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தப்பி ஓடிய பாலுவை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்நிலையில் வனத்துறை அதிகாரி மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட சம்பவம் கள்ளக்குறிச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.